ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இந்த ரெசிபி பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வர உங்கள் எல்லாருக்கும் இந்த டைமில் ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேங்க. இந்த ரெசிபி பற்றி சொல்லணுன்னா, ஒரு அவசரத்தில் செஞ்ச ஒரு ரெசிபி, ஆனால் அதுவே எங்கள் வீட்டோட ரொம்ப ஃபேவரட்டான ரெசிப்பியாக மாறிடுச்சுங்க. கத்திரிக்காய் முட்டை வச்சு செய்கிற இந்த குழம்பு பார்த்திங்கன்னா ரொம்பவுமே டேஸ்டியாக இருந்துச்சு. இந்த முட்டையை நான் அவிச்சு போட்டு செஞ்சேனா, உடச்சி ஊற்றி செஞ்சேனாங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எடுத்து வச்சுருக்கிற இந்த கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா நல்லா முழுசாக கீறி எடுத்து வச்சுருக்கிறேங்க. இதை ஒரு ஃப்ரை பேனில் ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து, கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து பொரிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கத்திரிக்காயும் கொஞ்சமாக உப்பும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். இந்த கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா இந்த எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். நல்லெண்ணெயில் செஞ்சோம்னா இந்த குழம்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ இதை மூடி வைக்கலாம். இந்த கத்திரிக்காய் நல்லா வெந்து வரட்டும். அடுத்து பார்த்திங்கன்னா, நான் மீன் குழம்புக்கு நம்ம குழம்பு செய்கிற மாதிரியே பார்த்திங்கன்னா நல்லா புளியை கரைச்சி எடுத்துக்கிட்டேன். அடுத்து நல்லா 2 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி கலருக்காக சேர்க்குறேன், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்து ஒரு 5, 6 சின்ன வெங்காயம், ஒரு 1/2 தக்காளியை இந்த மாதிரி மிக்சியில் அரைச்சி அதையும் கையோட சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். குழம்பு பதத்துக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வருது. இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகட்டும். மூடி வச்சிடலாம். அடுத்து ஒரு மண்சட்டி வச்சுருக்குறேங்க. மண்சட்டியில் செஞ்சால் குழம்போட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி மண்சட்டி தான் எடுத்திருந்தேன். அதுலேயும் நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன். ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து சீரகம், கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, நல்லா தட்டி வச்ச பூண்டு, ஒரு 10 பல் பூண்டு, ஒரு 10 சின்ன வெங்காயம் இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். இது நல்லா வதங்கி வரட்டுங்க. அடுத்து ஒரு 2 பழுத்த தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்க்குறேன். இது நல்லா குழைவாக வதங்கி வந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகாய் சேர்க்குறேன். நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்கிற அந்த குழம்பையும் இதோடு சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வைக்கலாங்க. நல்லா குழம்பு கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்போ குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. நம்ம கத்திரிக்காயும் பார்த்திங்கன்னா ஸ்டவ்லேயே தாங்க வச்சுருக்கிறேன். அந்த ஹீட்டில் அப்படியே இருக்குது. நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இந்த கத்திரிக்காயை நல்லா சூடாக இந்த குழம்புல சேர்க்கலாம். கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிக்கிட்டே இருக்கும்போது அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்குங்கிறதுனால அதை சூட்லேயே எடுத்துகிட்டு அந்த குழம்போடு சேர்த்துட்டேன். அடுத்து ஒரு 2 முட்டையை உடச்சி ஊற்றிருக்கேங்க. அதில் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள், கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்க்குறேன். உப்பு சேர்த்து நல்லா அடித்து எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு இரும்பு கடாயை வச்சுருக்குறேங்க. குழி கடாயை வச்சுருக்கிறேன். அதில் இந்த முட்டையை சின்ன சின்ன ஆம்லேட்டாக போட்டுக்கலாம். நம்மக்கிட்ட தாளிப்பு கரண்டி இருந்தால், குழி கரண்டி இருந்தால் அதுலேயும் சேர்க்கலாம். இல்லைனா நம்ம தவாலையே இப்போ தோசை தவாலையே பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக விட்டு முட்டை ஆம்லேட் போடும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் வருங்க. இந்த ஃப்ளேவர் இருக்கும்போதே அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம சூடாக அந்த குழம்போடு சேர்க்கும்போது இந்த குழம்புக்கு இன்னும் ஒரு அடிஷ்னல் ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கிடைக்கும். இந்த கத்திரிக்காயும் சரி, இந்த முட்டை ஆம்லேட்டும் சரி, நம்ம அந்த சூடாக அது வதங்கிக்கிட்டு இருக்கும்போதே எடுத்துகிட்டு போய் நம்ம அந்த குழம்போடு சேர்க்கும்போது அந்த குழம்போட டேஸ்ட் அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இறங்கி இருக்குங்க. அந்த முட்டையோட ஃப்ளேவரும் கத்திரிக்காயோட ஃப்ளேவரும். யூஸ்வலாக நம்ம முட்டை உடச்சி ஊற்றி குழம்பு செய்வோம். அதே மாதிரி முட்டை அவிச்சு போட்டும் நம்ம அவிச்சு அதை குழம்புல சேர்த்தும் செய்கிறது உண்டு. ஆனால் இந்த மாதிரி செஞ்ச இந்த கத்திரிக்காய் குழம்பு பார்த்திங்கன்னா ரொம்பவுமே டேஸ்டியாக இருந்தது. ஒரு அவசரத்துக்கு செஞ்ச ஒரு சாதாரண ரெசிபி தாங்க. ஆனால் டேஸ்ட் வைஸ் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சு. நல்ல டேஸ்டியான இந்த ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.